அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் வணக்கம். நேற்றைய தினம் போர் முரசு தலைவர், சமூக நீதி போராளி ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு பரமக்குடியில் மணிமண்டபம் ஆனது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த மணிமண்டபத்தை தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். 3 கோடி அளவில் இந்த மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்டது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் அந்த மணிமண்டபத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, இது 1 கோடி ரூபாய் உட்பட்டுதான் இந்த அனைத்து வேலைகளும் நடந்திருக்கும் என்று. 3 கோடி ரூபாய் என்று வெளியே கூறிவிட்டு அந்த 3 கோடி ரூபாயை முறையாக செலவழிக்கவில்லை. மணிமண்டபம் என்றால் இவர்களுக்கு என்னவென்றே தெரியாது போல. ஐயா இமானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் என்று அறிவித்துவிட்டு இவர்கள் ஏதோ அரங்கத்தை கட்டி விட்டு இருக்கிறார்கள் தவிர்த்து இது மணிமண்டபம் கிடையாது. மணிமண்டபம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கக்கூடிய கலெக்டருக்கும் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ காதர் பாஷாவிற்கும் இவர்கள் எல்லாத்திற்கும் மணிமண்டபம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியும். ஆனால் தெரியாதது போல இதை ஏன் கட்டியிருக்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு காரணம், இமானுவேல் சேகரனார் அவர் பிறந்த சமூகம்தான். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவருக்கு நாம் இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு ஜாதிய எண்ணத்தில் இந்த காதர் பாஷா, அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜாதியவாதிகள் இது போன்ற வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஐயாவின் மணிமண்டபத்தில் மேலே பார்த்தால் ஷீட்டு போட்டு இருக்கிறார்களே தவிர்த்து அது ஒரு கட்டிடமாக கிடையாது. இவர்கள் திட்டமிட்டு ஐயாவின் புகழை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய ஜாதி வெறியை இதில் காதர் பாஷா முத்துராமலிங்கம் என்பவர் வெளிப்படுத்தியுள்ளார். அது மட்டும் கிடையாது, தொடர்ந்து இந்த காதர் பாஷா மாவட்ட செயலாளர் பதவி, எம்எல்ஏ பதவி, இது போன்ற தொடர்ந்து அந்த திமுகவில் பெரிய பதவிகள் இருந்து கொண்டு ஒரு ஜாதியத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும், அதாவது அவருடைய ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே அங்கே பெரும் முக்கியத்துவத்தை கொடுத்துவிட்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை மிக 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 சிறுமைப்படுத்தும் வேலையும் அடக்குமுறைகளையும் இது போன்ற வேலை தான் இந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் செய்து கொண்டே இருக்கிறார். பரமக்குடி நகராட்சிக்கு உட்பட்டு பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய கடைகளை வாடகைக்கு விடுவதிலும் தன்னுடைய ஜாதியினருக்கு மட்டுமே அதிகமாக முக்கியத்துவம், மற்ற மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது மட்டுமல்ல, இமானுவேல் சேகரனார் நினைவு நாள் வருகிறது செப்டம்பர் 11ஆம் தேதி. அதில் நாம் பார்ப்போம், அங்கங்கே ஃப்ளெக்ஸு பேனர்கள் எல்லாம் இருக்கும். அதில் திமுக, அதாவது இந்த காதர் பாஷா இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸு பேனர்களில் இமானுவேல் சேகரனார் புகைப்படமானது இருக்காது. அவருடைய படமும் எந்த ஒரு இடத்தில் இருக்காது. விளம்பரப்படுத்தியிருப்பார்கள், சுவர்களில் விளம்பரப்படுத்தியிருப்பார்கள். அதில் கூட இமானுவேல் சேகரனார் பேர் இருக்காது. அதாவது திமுக அரசு வெளியிடும் செப்டம்பர் 11ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் என்று தான் இருக்குமே தவிர்த்து அவர் ஏன் வருகிறார் என்றெல்லாம் இருக்காது. இப்படி தன்னுடைய ஜாதி வெறியை இந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் என்பவர் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதுவும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு எதிரான செயலை இவர் காலங்காலமாக செய்து கொண்டே இருக்கிறார். இதுதான் உண்மை. இதை தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிரி யார் என்று பார்த்தால் இந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம். இந்த பக்கம் மதுரை பக்கம் பார்த்தா மூர்த்தி, அலங்காநல்லூர் பாரம்பரியத்தை அழித்தது, நம்ம சின்ன உடைப்பு கிராம மக்களை இது பண்ணுறது பார்த்தா மூர்த்தி தான். இது இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்ம எடுத்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டம் அதிகாரத்தில் இருந்து கொண்டு நம் மக்களை தொடர்ந்து ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்படுவர் யார் என்று பார்த்தால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்திருப்பார்கள், எம்எல்ஏ பதவி இருக்கும், எம்பி பதவி இருக்கும். அதனால் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சிந்திக்க வேண்டும். இந்த தேர்தலில் இந்த காதர் பாஷா முத்துராமலிங்கத்தை நீங்கள் மீண்டும் வாக்களித்து வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் அதை விட ஒரு கேவலமான செயல் வேறு எதுவும் இருக்காது. இமானுவேல் சேகரனார் பிறந்த நாள் வருகிறது, 100ஆண்டு விழா நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு ஃப்ளெக்ஸு பேனர் வைக்கிறார்கள், அதில் ஐயாவின் படம் கிடையாது. அதற்கு காரணம் யார்? இந்த முத்துராமலிங்கம் தான். இந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் தான் அதற்கும் காரணம். பரமக்குடி அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைப்பது கிடையாது. ஏனென்று பார்த்தால் அங்கேயும் இந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் தான் அதற்கான வேலையை செய்கிறார். இளமனூர் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை என்று நமக்கு தெரியும். அந்த பிரச்சனை முடிந்த அடுத்த நாள், அதாவது அந்த பிரச்சனை நடக்க அடுத்த நாள் இந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவருடைய ஜாதி சேர்ந்த ஒரு
போர்டு ஃப்ளெக்ஸை வந்து திறந்து வைக்கிறார். அப்போ வந்து அந்த பகுதியிலே திறந்து வைக்கிறார். ஏமனூர் பக்கத்திலேயே இன்னொரு ஊரில் திறந்து வைத்து ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார். அப்படி என்று பார்க்கும் பொழுது இவர் எந்த அளவிற்கு ஒரு ஜாதி வெறி பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த வருடங்களில் இல்லாதது இந்த வருடங்களில் இப்போ ஒரு 4-5 ஆண்டுகளில் மிக உச்சத்தில் இருப்பது ஜாதிய கொலைகளும் வன்முறைகளும் தான். அதற்கெல்லாம் காரணம் இது போன்ற நபர்கள் தான். காப்பநாடு மறவர் சங்கம் இருக்கிறது. அவர்கள் வெளிப்படையாகவே பேசுகிறார்கள். எங்களிடம் 50 கோடி இருக்கிறது, நாங்கள் யாரை வேண்டாம் கொல்லுவோம் வெட்டுவோம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு தைரியமெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் இந்த அரசியல்வாதிகள் தான். இந்த காதர் பாஷா போன்ற எம்எல்ஏகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் ஒரே ஜாதியைத்தான் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அப்படிங்கும்போது நம்ம காப்பாற்றுவதற்கு அந்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். நம்ம என்ன வேண்டுமானாலும் பேசலாம், யாரை வேண்டுமானாலும் கொலை செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் உருவானதற்கு காரணம் இது போன்ற அரசியல்வாதிகள் தான் காரணம். தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சிந்திக்க வேண்டும். நம்ம வந்து ஐயாவிற்கு பரமக்குடியில் ரவுண்டானத்தில் ஒரு சிலை கேட்கிறோம். தொடர்ந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அதற்கான முயற்சியும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இதுவரையிலும் அது சாத்தியமில்லை. அது வந்து அரசாங்கம் காதில் கூட எடுத்துக்கொள்ள மாட்டேங்குது. அதற்கு காரணம் இந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் தான். காதர் பாஷா முத்துராமலிங்கம் என்பவர் ஒரு மிக மிக ஒரு விஷக்கிருமி வாய்ந்த ஒரு நபர். அது வெளிப்படையாகவே நேற்றைய தினம் நாம் பார்க்க முடிந்தது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய சமூகம் சார்ந்த மக்கள் வந்து கோஷமிடுகிறார்கள். பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் வேண்டும் என்று கோஷமிடுகிறார்கள். அதை பார்த்து நம்ம மக்களை பேசுவதற்கு சந்தித்து பேசுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் வருகிறார். ஆனால் அதை தடுத்து நிறுத்தி நீங்கள் அப்படி போங்க, இந்த பக்கம் வராதீங்கன்னு அதை வந்து காதர் பாஷா வந்து முதல்வர் அந்த பக்கம் அப்படியே கூட்டு போயிடுறாரு. அப்போ எந்த அளவிற்கு இந்த மக்களுடைய கோரிக்கையை யாரும் கேட்டுவிடக்கூடாது, எங்கேயும் இந்த மக்களுடைய கோரிக்கை சென்று விடக்கூடாது என்பதில் எவ்வளவு ஒரு ஜாதிய மனநிலை இருந்தால் இந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் இது போன்ற வேலையை செய்வார். தமிழ்நாடு முதல்வர் அவர் மக்களை சந்திக்க வருகிறார். ஆனால் இந்த மக்களை இவர் சந்தித்து விடக்கூடாது. இந்த மக்களுக்கான எந்த ஒரு கோரிக்கையும் வெளியே கொண்டு செல்ல விடக்கூடாது. எவ்வளவு ஒரு ஜாதி வன்மம் இருந்தால் முதல்வரை இந்த மக்கள் பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறார்கள், அதை கூட கேட்கக்கூடாது என்று அந்த முதல்வரை அழைத்து செல்கிறார் என்றால் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எவ்வளவு ஒரு ஜாதியவாதியாக இருப்பார் என்று நம் மக்கள் சிந்திக்க வேண்டும். இது கடந்து போய்விடலாம் என்றெல்லாம் எண்ணி பார்த்தோம் என்றால் மேலும் மேலும் நாம் இதோட பின்தங்கிய ஒரு நிலைக்கு போகும். நம் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்கள்லாம் அதிகரித்து கொண்டே தான் போகும். இது மாதிரி நபர்களை வரும் சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும். இது போன்ற நபர்கள் மட்டுமல்ல, இந்த மறவர் கள்ளர் சமூகத்தை சேர்ந்த எந்த ஒரு வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்கக்கூடாது, ஓட்டே போடக்கூடாது என்ற ஒரு முடிவு வரணும். அது திருநெல்வேலி, தூத்துக்குடி மட்டுமல்ல, ராம்நாடு, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி இந்த மறவர் கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நின்றாலும் வாக்களிக்க மாட்டோம். அதற்கு மாறாக எந்த ஒரு ஜாதியினர் நின்றாலும் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும். இவர்களுடைய அந்த அரசியல் பின்பத்தை உடைக்க வேண்டும். அப்படி உடைத்தால் மட்டும்தான் உனக்கான ஒரு உரிமை அங்கீகாரம் என்பது கிடைக்கும். இல்லை மறுபடியும் நீங்கள் இவனுக்கு தான் ஓட்டு போடுவீங்க, இந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிங்கன்னா கடைசி வரையும் இதே மாதிரி ஒப்பாரி மட்டும்தான் நம்ம வச்சுக்கிட்டே இருக்க முடியும். அதனால் நம்மளுடைய மக்கள் சிந்தித்து பாருங்கள். நேற்றைய தினம் பண்பாட்டு கழக நிர்வாகிகளையே அங்கே அனுமதிக்கவில்லை. நிர்வாகிகள் பண்பாட்டு கழகம்தான் அங்கே இருக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் நடத்தக்கூடியது, வலிமை மிக்க ஒரு இயக்கம். அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளையே இங்கே வந்து அனுமதிக்கவில்லை. முதல்வர் வரும்பொழுது அனுமதிக்கவில்லை, மறுத்துவிட்டார்கள். அதற்காக போராட்டம் நடந்தது. அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நம் மக்கள் வந்து கருப்பு கொடி காட்டுகிறார்கள். அங்கே வைத்து இருந்த நம்மளுடைய சமூகம் சார்ந்து வைக்கப்பட்டிருந்த பேனரே கிழிக்கப்படுகிறது. காவல்துறையினர் கிழிக்கிறார்கள். அது யார் கட்டுப்பாட்டில் இந்த வேலைன்னு செஞ்சுருப்பாங்க? இந்த நிகழ்வு முழுவதும் நடந்தது இந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் பேரில் தான் நடந்தது.
இந்த ஒரு நபர் பேரில் தான் அங்கே நடந்தது. ஐயாவின் நினைவிடத்திற்கு வரும் பொழுது நம் பேனர் கிழிக்கப்பட்டதாக இருக்கட்டும், நம்ம ஒரு கொடி, சிவப்பு பச்சை கொடி தான் நம்மளோட அடையாளம், ஒரு இடத்தில் கூட பறக்கவில்லை. அதற்கு காரணம் யார்? இந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம். நம்முடைய சமூகத்திற்கு எதிராக வேலை செய்து கொண்டிருப்ப ஒரே நபர் இந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம். இதை நம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் மட்டுமல்ல, பிஜேபி தலைவர் நாயனார் நாகேந்திரன் அவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த மறவர் கள்ளர் சாவதியை யாராக இருந்தாலும் ஓட்டு போட மாட்டோம் என்று ஒரு ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி நம்மளுடைய மக்களுக்கு இதை எடுத்து செல்லுங்கள். நம் மக்களிடத்தில் இதை கொண்டு போய் சேருங்கள். நயினார் நாகேந்திரன் அவர் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதியில் தான் அதிக கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக நம்ம மீது அதிக தாக்குதல்கள் என்பது அங்கே தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் நம்ம பேசக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி கள்ளர் மறவர் எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் எந்த ஒரு தொகுதியில் நின்றாலும் நாம் ஓட்டு போடக்கூடாது என்று தேவேந்திர உலகளார் மக்கள் ஒரு ஒற்றை கோரிக்கையாக நம் மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும். வரும் தேர்தலில் இந்த கூட்டத்திற்கு வாக்களிக்க கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும்.